இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிருப்போம். இந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டிருப்போம். இந்த ஜிஎஸ்டி கட்டுற கலாச்சாரம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ராகவ் சதாவ் அப்படி இந்த ஒரு மனுஷன் இந்த நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜிஎஸ்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுச்சு. அப்படி இந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்ம பிறந்த உடனே பாத்தீங்கன்னா போற தடுப்பூசிக்கு 5% பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபுட்ல பாத்தீங்கன்னா 12% பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக், லஞ்ச் பாக்ஸ், ஷூ, சாக்ஸ், யூனிஃபார்ம், லஞ்ச் பாக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டிட்டு அது டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் வாங்குது. அந்த மொபைல் போனுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் மாசம் மாசம் நம்ம ஜிஎஸ்டி கட்டி காலேஜ் போய் சேருது. அந்த குழந்தை போய் பாத்தீங்கன்னா காலேஜ் போய் சேருது. அந்த காலேஜ் பிரைவேட் காலேஜா இருந்துச்சுன்னா அந்த பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். தங்கி இருக்கிற பிஜி, ஃபுட், எஜுகேஷன் லோனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிஎஸ்டி இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு அப்புறம் அந்த ஒர்க்கோட சேலரியில பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வேலை பார்த்துட்டு போது ஒரு பீக் ஸ்டேஜுக்கு போக பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் போனஸ், அந்த போனஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியா கட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் மேரேஜ் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மண்டபம் பிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்குற இன்விடேஷனுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் அந்த தங்கம் வாங்கினாலும் சரி, அது வாங்குற ஃபுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம வீட்டுல உட்காரலாம் அப்படின்ட்டு வட்டியை வாங்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம் பாத்தீங்களா, அந்த வட்டிக்கும் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட். எடுத்துக்கிற அந்த மெடிசன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியா போயிட்டு இருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இரங்கல் செய்தியை பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல போடணும், அதுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டியா நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். டாக்ஸ் இந்த இவ்வளவு டாக்ஸ் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ எஜுகேஷனையும் சரி, ஃப்ரீயான ஒரு மருத்துவத்தையும் சரி நம்ம இந்தியாவால கொடுக்க முடியல அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இவர் போய் இந்த நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன் வச்சிருக்காரு. இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு சாமானிய மனுஷனுக்குள்ள இருக்க ஒரு கேள்வி தான் அவர் போய் இந்த ஒரு நாடாளுமன்றத்துல போய் கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎம்ஓ சிஎம்ஓ ஆனா பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிஎம்ஓ சிஎம்ஓ ஆனா கண்டிப்பா சேஞ்ச் ஏற்படும் தான். ஆனா உண்மையான சேஞ்சஸ் எப்ப ஏற்படுங்கிறத பாத்தீங்கன்னா இவர் இந்த கேட்கிற இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி பொசிஷன்ல நாம உட்காந்துட்டு அந்த சேஞ்சஸ் நாம ஏற்படுத்தினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உண்மையான சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும்.